அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருவள்ளூர் ஸ்கூலில் இருக்கிற யூனிஃபார்ம், அவங்களோட யூனிஃபார்ம் சம்மந்தமாக சில டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் இதை பற்றி கேட்டுக்கிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். சுடிதார், இப்போ சுடிதார் பார்த்திங்கன்னா, சுடிதார் வந்து முக்கா கை, கழுத்து ரவுண்ட் நெக்கு. இந்த முக்கா கை வந்து பார்த்திங்கன்னா கோடு வந்து நீல வாக்கில் தான் இருக்கணும். கையும் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் தான் கோடு இருக்கணும். ஃபோட்டோவில் கிராஸாக தெரியுதுன்னு கிராஸாக எடுக்காதீங்க, நீல வாக்கில் தான் கோடு இருக்கணும். கையில் 1/2 இன்ச்சு பேண்ட் துணியில் பார்டர், 1/2 இன்ச்சு பேண்ட் துணியில் பார்டர். கழுத்து ரவுண்ட் நெக்கில் பேண்ட் துணியில் எடுத்து மெலிசாக பைப்பிங் போட்டுங்க. கோட்டில் எதுவும் டிசைனே கிடையாது, ப்ளைனாக தைக்க வேண்டியது தான். கோட்டில் பேட்ச் வச்சிங்க. எப்போவும் நம்ம வைக்கும்போது இந்த இடத்துல வைப்போம், லெஃப்ட் சைடு பேட்ச் இது வச்சிங்க. இது சுடிதாருக்கான மாடல். அடுத்ததாக பேண்ட் ஷர்ட்டுக்கும் அதே மாதிரியே கோடு நீளவாக்கில் தான் இருக்கணும். அடுத்ததாக கையும் நீளவாக்கில் தான் இருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோவில் ஸ்லாண்டிங்காக தெரியும், அந்தமாரி கிடையாது. கை கோடு நீளவாக்கில் தான் இருக்கணும். சட்டையிலையும் நீளவாக்கில் தான் கோடு இருக்கும். கையில் வந்து ஒரு புள்ளி அளவுக்கு பேண்ட் துணியில் பார்டர் மாதிரி வச்சுங்க. காலர்லேயும் கழுத்துலேயும் ஃபுல்லாகவே பேண்ட்டோட துணி வந்துடணும். சரிங்களா? காலர் கழுத்து ஃபுல்லாக பேண்ட் துணி, சட்டை கோடு நீளவாக்கில், கையிலையும் கோடு நீளவாக்கில், கையில் ஒரு புள்ளி அளவுக்கு பேண்ட் துணியால் பார்டர். இது 6th to 12th வரைக்கும் இருக்கிற பேண்ட்டு சட்டைக்கான மாடல். இது சுடிதாரும் பார்த்தீங்கன்னா அதே தான். ஓகேங்களா? 1 to 5th ஃபோட்டோ மாடல் என்னன்றதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.